இருக்கும் முக்கியமான தகவல்களை பார்ப்போம். இந்த வகையிலே அதிரடியான தகவல்கள் எல்லாம் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றது. தகவல்களை வேகமாக தருவதற்காக அதற்கான ரெஃபரன்ஸ்களை என்னால் சில போது தர முடியாமல் இருக்கும். காரணம், அதை இன்க்ளூட் பண்ணி எடிட் பண்ணுவதற்கு நேரம் எடுக்கும் என்பதால் தகவல்களை மாத்திரம் தருகிறேன். நீங்கள் இணைய ஊடகங்களில் பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த வகையிலே சகோதரர்களே, தற்போது உங்களுக்கு தெரியும், வெனிசுலாவில் பதட்டத்தை தொடர்ந்து தற்போது உலகம் முழுக்க இந்த பிரச்சனைகளை அமெரிக்கா விரிவுபடுத்துவது போல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே வெனிசுலாவில் தொடங்கி கிரீன்லாந்து போய் தற்போது ஈராக், அடுத்தது ஈரான் என்று சென்று தற்போது காசாவுல பதட்டம் அதிகரித்து வந்த செய்திகள் வெளிவருகிறது. இந்த வகையிலே நேற்று இரவுல இருந்து இன்று 7ஆம் தேதியான காலை 11 மணி அளவு வரை நான் செய்திகளை எடுத்து அதனை இயன்றளவு சுருக்கமாக தொகுத்து இப்போது முன்வைக்க போகிறேன். இந்த வகையில வெனிசுலாவில் என்ன நடந்துக்குன்னு சொன்னா, புதுசா அந்த நாட்டுக்குரிய தற்காலிக ஜனாதிபதியாக உப ஜனாதிபதி ஒரு பெண் இந்த நாட்டு சட்டத்திட்டத்தின் படி பதவி பிரமாணம் செய்கிறார். இந்த பதவி பிரமாணத்தின் போது அவ சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, நாங்க எந்த காரணம் கொண்டும் அமெரிக்காவுக்கு எங்களோட வளங்களை தாரை வார்க்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். இப்போதும் இந்த நாட்டுக்குரிய ஜனாதிபதி மதுரோவோ தான் என்று குறிப்பிட்டிருந்தால், ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் அடுத்த டொனால்ட் ட்ரம்புடைய மிரட்டலில் காண இல்லாம பீத்தது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, எவர் வேண்டாலும் வெனிசுலாவுக்கு ஜனாதிபதியாக இருக்கட்டும், ஆனா எங்கட ஷெட்யூல் அஜெண்டாவுக்கு வேலை செய்யல என்று சொன்னா மதுரோவுக்கு நடந்ததை விட மோசமான ஒரு விஷயத்தை நீங்க சந்திப்பீங்க என்று புதிய ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து இன்னும் சில மணித்தியாலங்கள்ல செய்தி வருவது, வெனிசுலாவும் அமெரிக்காவும் பெட்ரோல் வளங்களை பகிர்ந்து கொள்ள போறாங்க. இந்த வகையில் வெனிசுலாவில் கிடைக்கிற பெட்ரோல் வருமானத்துல ஒரு பகுதியை வெனிசுலா மக்களும் எடுப்பாங்க, அமெரிக்காவும் எடுப்பாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி செய்தி தற்போது ஊடகங்கள்ல பரவலா வந்து கொண்டிருக்கிறது. எவன்ட வளத்தை எவன் கொள்ளையடிக்கிறான், கேட்கறதுக்கு யார் இருக்குது என்ற மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்திகளை பார்க்கும் போதே வெக்கமாக்குது சகோதரர்களே. இந்த அளவு சண்டித்தனம் அராஜகம் உலகத்தில் நடக்குது. இந்த வகையில் இது சம்பந்தமாக ஒன் இந்தியா வெப்தளம் இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளது. அதாவது, அமெரிக்காவுக்கு 50 பில்லியன் பீப்பாய் எண்ணெய்கள் கொடுக்கப்பட வேண்டும். எண்ணெய் விற்கும் பணத்தில், எண்ணெய் விற்பனை செய்யும் பணத்தில் அமெரிக்காவும் வெனிசுலா மக்களும் பயனளிக்கும் வகையில் அது உறுதி செய்யப்படும். நல்லா இருக்குதுல. அதாவது அது சம்பந்தமாக இன்னொரு வெப்தளம் குறிப்பிடுகிறது, 3330 கோடி பெரல் மசகு எண்ணெய் அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டும். இந்த வகையிலே இந்த திட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவின் அதிபருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்னும் சில மணித்தியாலங்களில் இன்னொரு செய்தி வருவது, அமெரிக்க நக்கைகளுடைய வெப்தளங்களை வெளியிடப்படுவது மகிழ்ச்சியான செய்தி. அமெரிக்காவும் வெனிசுலாவும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியது. இன்னும் சில மணித்தியாலங்களில் வெனிசுலா அமெரிக்கா பெட்ரோலிய, அதாவது மசகு எண்ணெய் வர்த்தக ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமான ஒரு செய்தியை வாசிக்க கிடைத்தது. இப்ப அமெரிக்கா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதா இந்த செய்தி. மகிழ்ச்சியில உச்சகட்டம் வரைக்கும் ஒரு அராஜகம் வருமே. அடுத்த அராஜகத்தை அமெரிக்காவுடைய வெளிநாட்டு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சொல்றார், நாங்க ரெடி ஆகிட்டோம் எங்க கிரீன்லாந்த விலைக்கு வாங்குறதுக்கு அப்படின்ற ஒரு செய்தியை மார்க்கோ ரூபியோ வெளியிட்டதாக டொனால்ட் ட்ரம்புடைய முகநூல் பக்கத்துல பிரேக்கிங் நியூஸ் சொல்லி வெளியாகுது. அதுல எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய வெளிநாட்டு விவகார அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது என்பதை காங்கிரசுக்கு இன்று அறிவித்துள்ளார். காங்கிரஸ் என்பது அமெரிக்காவுடைய நாடாளுமன்றம். இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து ரஷ்யா மிகவும் பதட்டத்தை உணர்வதாக இன்னொரு செய்தி வெளியாகிறது. என்று சொன்னா, இதுக்கு முன்னால, அதாவது சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, நாங்க கிரீன்லாந்தை வாங்க போறோம் சொன்னாரு. அதுக்கு உடனே ரஷ்யா மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. அதாவது சகோதரர்களே, இந்த கிரீன்லாந்து புவியியலை பற்றி சொல்ல போனா, கிரீன்லாந்துங்கிறது உலகத்தில் மிகப்பெரிய தீவு. அந்த தீவுடைய பரப்பளவு இலங்கையோட பெருசு. இலங்கையோட பரப்பளவு என்ன, 65,610 சதுர கிலோமீட்டர். ஆனா கிரீன்லாந்துடைய பரப்பளவு சுமார் 21,66,086 சதுர கிலோமீட்டர். 21 லட்சம். இலங்கையில 65,000 பரப்பளவு. அப்ப உங்களுக்கு விளங்கும் இலங்கையும் கிரீன்லாந்தும் எவ்வளவு மட்டும் இருக்கும்னு சொல்லி. ஆனா அந்த கிரீன்லாந்துங்கிற தீவு ஒரு தனி நாடு அல்ல. இது ஒரு டென்மார்க்கு கீழே இருக்கிற ஒரு நாடு. டென்மார்க்ங்கிறது ஐரோப்பால இருக்கிற சின்ன ஒரு நாடு. டென்மார்க்கு கீழே சில ஒப்பந்தங்கள் அடிப்படையில் இந்த கிரீன்லாந்த அங்க காணப்படுற நிர்வாக சபை கீழே ஒரு மாநில ஆட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டென்மார்க்கு அதிகாரம் இருக்குது. இருந்தாலும் சில அதிகாரங்கள், அதாவது தனித்து முடிவெடுக்கக்கூடிய கிரீன்லாந்துல உள்ள அந்த மாநில அரசுக்கு இருக்குது. இருந்தாலும் கிரீன்லாந்து டென்மார்க் நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு பிரதேசம், ஒரு தீவு. இந்த வகையில சில காலத்துக்கு முன்னுக்கு டென்மார்க்கு டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வ பயணத்தை செய்ய இருந்தாரு. அந்த பயணத்தில் இந்த கிரீன்லாந்தை வாங்குறது சம்பந்தமா பேச இருந்தார். கடுமையான ரஷ்யாவுடைய எதிர்ப்பு காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் டென்மார்க்கு கால் வைக்கிறதுக்கு முன்னாலேயே டென்மார்க் சொல்லிச்சது, எந்த காரணம் கொண்டும் டென்மார்க்கை அமெரிக்காவுக்கு நாங்க விற்பனை செய்ய போவதில்லை அப்படின்னு சொல்லிச்சது. உடனே டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சாரு, டென்மார்க்கு போக இருந்த தனது உத்தியோகபூர்வ பயணத்தை கேன்சல் செய்தார். டென்மார்க் மேல ஒரு கோவம் தான், ஆனா காட்டிக்கொள்ள. ரஷ்யா ஏன் இந்த டென்மார்க் கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு விற்பனை செய்வதை எதிர்க்கிறான்னு சொன்னா, இந்த அமெரிக்கா என்ன செய்வான், அந்த நிலத்திலிருந்து கிரீன்லாந்துல குந்தி கொண்டு கிரீன்லாந்துல இருந்து ரஷ்யாவை நோக்கி இலக்கு வைக்கலாம், ஏவுகணை இலக்கு, தாக்குதல் இலக்கு போன்றவற்றை லேசா செய்யலாம். இன்னொரு வகையில சொன்னா, இந்த பூமியில மேல் பகுதியில தான் இந்த கிரீன்லாந்து இருக்குது. அந்த வகையில கிரீன்லாந்துல போய் அமெரிக்கா குந்தி கொண்டிருந்தா ஐரோப்பா, ரஷ்யா முழுக்க புவியியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் ஆக்கிரமிப்பு செய்ய லேசான ஒரு வழியாக அது அமையும். அதனால டென்மார்க்கு ரஷ்யா சொல்லிச்சது, அதனை அமெரிக்காவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு
டென்மார்க் பார்த்துச்சு இந்த சர்ச்சையெல்லாம் வேணாம், அதை யாருக்கும் கொடுக்க இல்லைன்னு சொல்லி அன்று அந்த கதையை முடித்துக் கொண்டது. ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது இந்த கிரீன்லாந்தை ராணுவம் அல்லது தங்களது அரசியல் அதிகாரத்தை கொண்டு அதனை கைப்பற்ற ஒரே நோக்கமா செயற்பட்டு வருவதை நம்ம காணக்கூடியதா இருக்குது. நேற்று முந்தின நாள் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சமூக ஊடகத்தில் வெளியிடுறாரு, இந்த கிரீன்லாந்து மக்கள் ஈக்கிறாங்களோ இல்லையோ சீனா காரணம் ரஷ்யா காரணம் தான் அதிகமா அங்க ஆதிக்கம் செலுத்துறான் என்ற மாதிரி ஒரு மெசேஜ் போடப்பட்டிருந்தது. அவதானிக்க கிடைத்தது. அப்பயே நான் யோசிச்சேன் ஏதோ நடக்க போகுது. பிறகு பார்த்தால் இன்று இப்படி செய்தி வருவது, அதாவது நாங்க கிரீன்லாந்தை வாங்க போறோம், மறுக்கதை கிடையாது அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளிவந்துள்ளது. இந்த வகையில இந்த செய்தியை பற்றி கொஞ்சம் ஆழமா தேடி பார்த்தா டென்மார்க்கிட அனுமதி ஒப்புதலோடு தான் இந்த கிரீன்லாந்து பற்றிய அரசியல் விடயங்களை தீர்மானிக்கலாம். ஆனால் இப்போது அமெரிக்கா என்ன செய்ய போறான்னு சொன்னா டென்மார்க்கிட ஒப்புதல்லாம் அவசியம் இல்ல, கிரீன்லாந்துல தனி ஒரு மாநில அரசாங்கம் இருக்குது, அவங்களோட நாங்க பார்த்துக் கொள்றோம் என்ற ஒரு முடிவில் அவர்களோடு பேசினார்களோ இல்லையோ தெரியவில்லை. தற்போது வரும் செய்திகள் எல்லாம் அமெரிக்கா கிரீன்லாந்தை வாங்குவது உறுதி என்பது போலத்தான் புரிகிறது. ஆனால் இதற்கு அடுத்த கட்டம் ரஷ்யா என்ன செய்ய போகுது என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது இவ்வாறு இருக்கையில் இன்னொரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது சீனா என்ன செய்யுதுன்னு சொன்னா தங்களுடைய போர்க்கப்பல்களையும் குறித்த ராணுவ தொகைகளையும் மற்றும் வானூர்தி ஹெலிகாப்டர்களையும் எடுத்துக்கொண்டு வெனிசுலாவுக்கு பயணம் செய்தாம். காரணம், வெனிசுலாவோட எங்கட பெட்ரோல் கிடங்கு இருக்குது, அதாவது மதுரோவோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு அமைய நீண்ட நாளா வெனிசுலாவில் நாங்க மசகு எண்ணெய் எடுக்கிறோம். ஆகவே எங்கட மசகு எண்ணெய் எடுக்கிற நிலையம் இந்த வெனிசுலா பிரச்சனை காரணமாக அமெரிக்கா எங்கட மேல தலையிடக்கூடாது, நீங்க வெனிசுலாவோட பிரச்சனை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, எங்கட பெட்ரோல் கிடங்குகள்ல அமெரிக்கா தலையிடக்கூடாது என்பதற்காக அதனை பாதுகாப்பதற்காக சீனா தற்போது வெனிசுலாவை நோக்கி போவதாக செய்திகள் வருகிறது. இதே போலத்தான் சகோதரர்களே, ஈராக்ல சிரியாவில் இருக்கிற பெட்ரோல் கிடங்குகள் எல்லாம் அந்தந்த நாட்டு அரசாங்கங்களை மிரட்டி இன்று வரை இந்த அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் அந்த நாட்டுக்குரிய வளமான மசகு எண்ணெயை கொள்ளையடிக்கின்றார்கள், குறைந்த விலையில் எடுத்து செல்கின்றார்கள் என்பதெல்லாம் அறிந்திருப்பீர்கள். இந்த வகையில் சென்ற எனது காணொலி பதிவுள்ள சில நண்பர்கள் கருத்து தெரிவித்திருந்தாங்க, இந்த அமெரிக்கா ரஷ்யா சீனாலாம் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு கொண்டிருந்தாலும் தங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் என்றால் அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள் என்ற ஒரு கருத்து பதிவிட்டிருந்தார். அது உண்மையிலேயே 100% ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து. இந்த அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இந்த அரபு நாடுகளில் மாத்திரமல்ல ஆப்பிரிக்கா நாடுகளிலேயே அங்குள்ள தங்கம் போன்ற ஏனைய வளங்களுக்கு சுரண்டல் பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்க அமெரிக்காவுடைய அராஜகம் இன்னும் விரிந்து கொண்டே நாம் நேற்றைய நாளிலிருந்து கிடைக்கும் செய்திகளில் பார்க்கலாம். அதாவது நாம் எல்லாம் வெனிசுலாவும் மற்ற நாடுகளோட பிரச்சனையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இஸ்ரேல் என்ன செய்யறான்னு சொன்னா காசாவுல பல பகுதிகளை தாக்கி இருக்கிறான். அதே மாதிரி மேற்கு கரையில மக்கள் பலவந்தமாக பல பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. காசா அமைதி ஒப்பந்தத்தில் மஞ்சக்கோட்டை தாண்டி அநியாயம் நடக்குது. பலஸ்தீனுடைய வெஸ்ட் பேங்க் தற்போது அழிந்து கொண்டு கட்டம் கட்டமாக இஸ்ரேலுக்கு கீழ் வந்து கொண்டிருக்கின்றது போன்ற செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது நாம இன்னொரு திசையை நோக்கி இருக்கிறோம், பின்னால வேற வேலை நடக்குது என்ற செய்தி வருகிறது. இந்த வகையிலே சகோதரர்களே, வெனிசுலாவை தாக்கின பிறகு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக ரகசியமான ஒரு திட்டமிடல் ஒன்றை செய்துள்ளதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. அதாவது ஈரான் மீது திடீர் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டு குறிப்பிட்ட நேரத்தில் சகலதையும் செயலிழக்க செய்கிறது. அதாவது சொல்லுவாங்க, எதிரிய கொஞ்சம் கொஞ்சமா தாக்குனா எதிரி எலும்பி அடிப்பான், திடீர்னு பாஞ்சு ஒரே சந்தர்ப்பத்தில் முடிச்சா எதிரிக்கு வேற டைம் இருக்காது, அவனால அடுத்த கட்டத்துக்கு செயற்பட முடியாது. அது போலதான் இந்த லெபனான்ல நடந்தது. திடீரென்று ஹிஸ்புல்லாக்கள் இருக்கும் இடத்தை நோக்கி சென்று நூற்றுக்கணக்கான விமானங்கள்ல இஸ்ரேல் குண்டு வீசியதால் அடுத்த கட்டத்துக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு நகர முடியாமல் போச்சு. அதே போல யமன் மீதும் இந்த இஸ்ரேல் செஞ்சு பார்த்தாங்க. ஆனா அதுல படுதோல்வியை கண்டது இஸ்ரேல். அதாவது திடீரென்று பலத்த தாக்குதல் செய்கிறது. ஆனால் அதைவிட கடந்த ஒரு பூதாகரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்ய போவதாக ஈரானுக்கு கிடைத்த புலனாய்வு தகவல் அடிப்படையில் ஈரான் தனது ஏவுதளங்களை மத்திய கிழக்கின் சவுதி, கத்தார், குவைத் எல்லைகளை நோக்கி நகர்த்தி வந்து கொண்டே இருந்தது. இது சம்பந்தமாக எனது முன்னைய காணொலியில் பேசியிருக்கிறேன். ஆனால் தற்போது அதனை கடந்து ஈரானுக்கு மேலும் மேலும் உளவு தகவல்கள், அதாவது ஈரானை தாக்குவது சம்பந்தமான தகவல்கள் வந்ததை அடுத்து ஈரான் தனது சகல ஆயுதங்களையும் உச்சக்கட்ட அளவில் தயார் நிலையில் வைத்திருக்கிறது. இந்த வகையில் இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது, ஈரானுக்கு இந்திய மக்கள் செல்வதை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் ஈரானில் இருக்கும் இந்திய மக்கள் நாடு திரும்புவது சிறந்தது என்ற செய்தியை இந்திய ஊடகங்கள் வெளியிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து வெளிவரும் செய்திகள்ல சுமார் 72 மணித்தியாலத்துக்குள்ள ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு கூட்டு ராணுவ நடவடிக்கையை, அதாவது ஈரானை தாக்குவதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட போகிறது என்ற ஒரு அதிர வைக்கும் தகவலை மத்திய கிழக்கு வட்டாரங்கள் தெரிவித்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஈரானிய சமூக வலைத்தளங்களில் இவ்வாறு செய்தி கிடைக்கிறது. அதாவது எங்களுக்கு எதிராக தாக்குதல் முன்னேற்பாடுகள் நடப்பதை நாங்கள் உறுதி செய்தால் நீங்கள் தாக்குவதற்கு முன்னமே அதனை முறியடிக்க எங்களது ராணுவம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தாக்குதலை ஆரம்பிக்கும் என்று ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சில் அறிவித்ததாக குறிப்பிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வெளிவரும் செய்தியில ஈரான்ல பல இடங்கள்ல தற்போது சைரன் ஒலி, அதாவது ஈரானுக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்ற ஒரு சைலன் ஒலி பல பகுதியில் எழுப்பப்படுவதாக செய்தி வந்தது. ஆனால் ஆபத்து ஈரானுக்கு போய் சேராம இஸ்ரேலுக்கு போய் சேர்ந்ததாக செய்திகள் அதிரடியாக வெளிவந்துள்ளது. இந்த வகையிலே இந்த செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய
மொசாட் உளவு தலைமையகம் மீது, அதாவது ஒரு தலைமையகம் மீது இல்ல, பல ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் தற்போது நிகழ்ந்துள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் டெல் அவீவில் அமைந்துள்ள மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மற்றும் இஸ்ரேலில் காணப்படுற டெட் சி, அதாவது சாக்கடலுக்கு அருகாமையில் உள்ள முக்கியமான இராணுவ இலக்குகளை நோக்கி திடீரென்று ஈராக்கிலிருந்து டெவலப் பண்ணப்பட்ட அல் கரப் என்று சொல்ற நீண்ட தூரம் பாயக்கூடிய குரூஸ் ஏவுகணை தாக்குதல் இந்த இடங்கள் மீது நடத்தப்பட்டுள்ளது. அதனால் அங்கு ஏவுகணை ஸ்டார்ட் ஆகனோனே தான் ஈரான்ல ஒட்டோவாக சைலன் ஒலி அடித்துள்ளது என்ற செய்தி கிடைக்கப்பெறுகிறது. இந்த வகையில் ஈராக்ல இருக்கிற ஒரு ஆயுத குழு தான் இவ்வாறு டெவலப் ஆகின குரூஸ் ஏவுகணைகள் எல்லாம் பயன்படுத்தி இந்த தாக்குதலை செய்திக்கிறாங்க. இந்த தாக்குதலை செஞ்சு போட்டு அவங்க அறிவிச்சுக்கிறாங்க, இந்த தாக்குதல் நாங்க ஏன் செஞ்சோன்னு சொன்னா காசா மற்றும் பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடியாகவும் பாலஸ்தீன போராட்டத்துக்கான ஆதரவாகவும் இந்த நடவடிக்கையை நாங்கள் எடுத்துள்ளோம் என்று அந்த எதிர்ப்பு ஆயுத குழு அறிவித்துள்ளதாக செய்திகள் கிடைக்கின்றது. தாக்குதல் நடத்திய ஆயுத குழு என்னென்று சொல்லி தேடி பார்த்த போது இது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈராக் என்ற ஒரு ஆயுத குழு தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிய வருகிறது. இந்த தாக்குதல் இஸ்ரேலிய மக்கள் நெருக்கமாக வாழும் பகுதியில் தான், அதாவது டெல் அவீவ் பகுதியில் நடத்தப்பட்டுள்ளது என்றும் இது தற்போது டெல் அவீவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதுவரை அங்கு நடந்துள்ள சேத விவரங்கள் மற்றும் உயிரிழப்புகளை இஸ்ரேல் வெளியிடவில்லை என்றும் தற்போது செய்திகள் கிடைத்த வண்ணம் உள்ளது. இப்படியான சம்பவங்கள் நிச்சயமாக ஈரானோடு மிக நெருங்கிய தாக்கம் செல்வாக்கு செலுத்தும் என்பதில் யூகிக்கக்கூடியதாக உள்ளது. சரி நேயர்களே, மீண்டும் முக்கியமான செய்தி